எங்கள நிலங்களை வந்து இதற்கு திட்டமிட்ட வகையில் வந்து தேசிய பூங்காண்டு அது இருக்குமா இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த இடத்துல மக்களை முற்றாக கட்டுவார்கள் அதை மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை என்ன சொன்னால் சட்டம் சொல்லுது. வணக்கம், என்னுடைய ரதலட்சுமியுடைய திறன். நான் வடமாகாண காணி உரிமைக்கான மக்கள் அமைப்பின் தலைவர். அத்தோடு நான் வடமாட்சி கிழக்கு பூர்வீகங்களை கொண்டு நான் வடமாட்சி கிழக்கு நிலவர சம்பந்தமாக தான் நான் கதைக்கு போகிறேன். என்ன சொன்னால் வடமாட்சி கிழக்கில் வந்து கிட்டத்தட்ட 4 கிராம சேவகர் பிரிவுகள் வந்து தேசிய பூங்காவாக கடந்த காலம், அதாவது 2015ஆம் ஆண்டு 22ஆம் தேதி 6ஆம் மாதம் கெசட் பண்ணப்பட்டிருக்கிறது. தேசிய பூங்காவாக குறிப்பாக வந்து A432 வெற்றிலக்கேணி, A433 முள்ளியான், A434 போக்கரப்பு, A430 சுண்டிக்குளம் 4 கிராம சேவை பிரிவுகளும் தேசிய பூங்காவாக வர்த்தமானி மூலம் பிரவேசிக்கப்பட்டிருக்கு. உண்மையில் வந்து சுண்டிக்குளம் மத்தியில் வந்து பறவைகள் சரணாலயம் வந்து 1936ஆம் ஆண்டு பிரணப்படுத்தப்பட்ட பறவைகள் சரணாலயமாக இருந்து வந்தது. பறவைகள் சரணாலயத்துக்கும் தேசிய பூங்காவுக்கும் இடையில கணக்க வேறுபாடுகள் இருக்கு. பறவைகள் சரணாலயம் என்பது பறவைகளுக்கு இடைஞ்சல் செய்யாதபடி அந்த பகுதியில் மக்கள் வாழலாம். குறிப்பாக பறவைகளை சுடக்கூடாது, நெருப்பை கொளுத்தக்கூடாது, அப்படியான இந்த பறவைகளுக்கு இடைஞ்சல் செய்யாத வழியில் மக்கள் அந்த பகுதிக்கு வாழலாம். ஆனால் தேசிய பூங்காண்டு ஒரு அந்த வரையறைக்குள்ள வந்துட்டால் அதுக்கு உண்மையில் மக்கள் குடியிருக்க முடியாது. இந்த இந்த எப்படி என்ன சொன்னால், இந்த ஏற்கனவே பறவைகள் சரணாலயத்துக்கு 1936ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 24,000 ஹெக்டேர் நிலம் தான் இதுக்கப்பட்டிருக்குது. 24,000 ஏக்கர் நிலம் விற்கப்பட்டிருக்குது. 2015ஆம் ஆண்டு 22ஆம் தேதி 6ஆம் மாதம் புதுசாக வந்து வர்த்தமானியில் தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்தப்பட்ட போது மேலும் 25,000 காணியை அபகரித்து கிட்டத்தட்ட 48,000 49,000 ஏக்கர் நிலம் வந்து 19,000 ஹெக்டேர் ஏக்கர் நிலம் வந்து தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த பகுதியில் வந்து நிறைய 4 கிராமத்துலேயும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையில் தேசிய பூங்காண்டால் மக்களுக்கு வாழ முடியாது. அப்போ இந்த சம்பவங்கள் உதாரணமாக நாங்கள் 2015 அந்த பிரச்சனை ஆரம்பிக்கிறது, 2015 ஆரம்பித்து 2016 நாங்கள் அந்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக கொண்டிருக்கோம். தேசிய பூங்காவுக்குள்ள அது வந்து தேசிய பூங்கான்னு சொன்னோன்னா அதுக்குள்ள மக்களை விடுறாங்க. இல்லை ஒரு காட்டுக்கு அப்புறம் எடுக்க போக முடியாது, மக்கள் பெரிய அல்லது வயல் விதைக்க போகலாது, வேலி இலைக்க தடி வெட்ட போகல, பெரிய பிரச்சனை இருந்தது. நாங்கள் அந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் கதைச்சு நாங்கள் அந்த பிரச்சனை கடைசி இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் வந்து தேசிய ரீதியில் வந்து எங்களோட தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கம் ஊடாக இந்த பிரச்சனையை வந்து நாங்கள் தேசியமயப்படுத்தி சர்வதேச மலை குறிப்பாக ஜெனிவா வரைக்கும் இந்த அறிக்கையை கொண்டு போனாங்க. அந்த வகையில் வந்து 2017ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 23ஆம் தேதி எங்களை வந்து தேசிய ரீதியில் வந்து இந்த காணி பிரச்சனை உள்ளாக்கள் வடக்கு கிழக்கு இலங்கைண்டு எல்லா மத்திய மாகாணம் கண்டி பகுதி கிழக்கு தென் மாகாணம் எல்லா பகுதி 9 மாகாணத்தில் உள்ளாக்களையும் கூப்பிட்டு காணி பிரச்சனை சம்பந்தமாக காணி அமைச்சர் அந்த இடம் வந்து ஜனக பண்டார தென்னக்கோன் தான் காணி அமைச்சராக இருந்தவர். அவரையும் கூப்பிட்டு ஒரு சந்திப்பில் நடந்தது. ஸோ அந்த சந்திப்பில் நான் கேள்வியாக அவர்கிட்ட கேட்டேன் என்று சொன்னால், நீங்கள் வந்து இப்படி 4 கிராமத்தில் உள்ள மக்கள் வாழிடம் இந்த தேசிய பூங்காண்டால் மக்கள் வாழ முடியாது, பறவைகள் சரணாலயத்தில் இருந்த இடத்துல நீங்கள் தேசிய பூங்கா வாக்கியிருக்கிறீர்கள், எந்த அடிப்படையில் ஆக்கினீங்கள் என்று கேட்டால் அவர் எனக்கு சொன்ன பதில் என்ன சொன்னால், உண்மையில் தாங்கள் வந்து தேசிய பூங்கா எப்படி ஆக்கினேன்னு சொன்னால் 6 அடிக்கு மேலே 6 நிலத்தில் இருந்து 6 அடிக்கு மேலே மரம் உயர்ந்து இருக்கிற இடம் அதில் மக்கள் குடியிருக்காட்டால் நிச்சயமாக அதை தாங்கள் புதிய காடுகளாக உள்வாங்கி தேசிய பூங்காவாக பிரகடனப்படுத்தினதாக எனக்கு சொன்னார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், நீங்கள் வந்து 2015ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 22 இந்த தேசிய பூங்கா வாக்குறீங்களா, ஆனால் இந்த பகுதியிலிருந்து மக்கள் வந்து 1991ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் 14ஆம் தேதி நம்ம எந்து போயிட்டோம். இப்போ கிட்டத்தட்ட 28-29 வருஷங்களுக்கு மேலே 30 வருஷங்கள மக்கள் இல்லாத இடத்துல வந்து அங்கே வந்து மரம் வந்து 6 அடியில் நிற்காது, மரம் 60 அடியில் நிற்குமென்று சொல்ல ஏற்றுக்கொண்டார். அப்போ இவ்வளவு மக்கள் இருக்கிறது தேசிய பூங்கா. அப்போ நீங்கள் இந்த அடிப்படையில் நீங்கள் இதாக்குறீங்களா, தாங்கள் வந்து உண்மையில் தாங்கள் வந்து கூகுள் அடிப்படையில் கூகுள் மேப்பின்படி தானே தாங்கள் இதை தேசிய பூங்கா அப்படின்னு நான் கேட்டேன். நீங்கள் இதை வந்து நிச்சயமாக தேசிய பூங்காண்ட படத்திலிருந்து மாற்றி நீங்கள் பறவைகள் சரணாலயமாக அந்த இடத்தை ஒதுக்குங்க, தேசிய பூங்காண்டு தான் நீங்கள் அதை எங்களுக்கு அதை எடுக்க வேணும் என்று கேட்டதில்லை. அவர் சொன்னார், எனக்கு சொன்னார். அந்த நேரம் வந்து அவர் சொன்னார், ஒரு கெசட் வர்த்தமானி
வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்ட சம்பவத்தை அந்த வர்த்தமானிலிருந்து மீளப்படுவதாக இருந்தால் பாராளுமன்றத்தில் வந்து 3/2 பெரும்பான்மை வேணும் என்று சொல்லி. ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு அது சாத்தியப்படாது நான் சொன்னவர். அப்போ உண்மையில் வந்து அதை வந்து அதை மாற்றியிருக்க வேணும். இந்த நல்லாட்சி காலம்னு சொல்லி அந்த அந்த காலத்தில் தான் ரணில் மைத்தி அரசாங்கத்துக்கு வந்து முட்டுக்கொட்டு கொடுத்து கொண்டு வந்து எங்களோட தமிழ் தேசிய கூட்டமைப்பு காற்று வந்து அவைய ஆதரவுலாம் இவை நினைச்சிருந்தால் நிச்சயமாக இதில் வளர்த்த கூட மீக்கியிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆக்கையில் இன்றைக்கு வந்து 2015 2021 ஆண்டு கிட்டத்தட்ட 11 வருஷங்கள் கடந்துட்டு. ஆனால் இப்போ இந்த நிலைமையில் உண்மையில தான் மாற்றலாம். ஏன்னு சொன்னால் இன்றைக்குள்ள இந்த என்பிபி அரசாங்கம் 159 பேரை பாராளுமன்றத்தில் வச்சிருக்குது. இப்போ 150 பேரை பாராளுமன்றம் வச்சிருந்தால் நிச்சயமாக இவர்களுடைய பெரும்பான்மை இருக்குது, அறுதி பெரும்பான்மை இருக்குது. இவர்கள் அதை அந்த வர்த்தமானிலிருந்து மாற்றலாம். அவர்கள் வர்த்தமானிலிருந்து அந்த பதத்தை எடுக்க வேணுமா இருந்தால் நாங்கள்லாம் அழுத்தம் கொடுக்கணும். நாங்கள் வந்து அரசியல் தலைமைகளுக்கு அல்ல அரசியல் கட்சிகளுக்கு எங்கள் நிலைமைகளை சொல்லி எங்களை ஆதார உணவுகளை காணிகள் இருக்கிறத காட்டி நாங்கள் அழுத்தத்தை கொடுத்து செய்ய வேணும். நாங்கள் செய்யலையேன்னு சொன்னால் ஒரு காலத்தில் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வெத்திலக்கணி J432 என்று சொல்கிற வெத்திலக்கணி பைரஸ்கோட்னு சொல்கிற கோரியடியில் இருந்து சுண்டிக்கிளம்பரை வந்து மக்கள் வாழ முடியாத நிலை ஏற்படும். அது இப்போ இன்றைக்கு மக்கள் வாழ்ந்தோன்னு இருக்கலாம். இன்றைக்கு வாழ்ந்தாலும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்த்தீங்கன்றால் நீங்கள் ஏனையில் போவைக்கில்ல வடமாட்சிக்கிழக்கு புதுக்காட்டிலேருந்து சாரடிக்கான வீதியை பாருங்கள். அந்த வீதியில் வந்து ஏனையில் வந்து புதுக்காட்டு சந்தையில் காட்டப்பட்டிருக்கிறது சுண்டிக்குளம் தேசிய பூங்கான்னு சொல்லி. அங்கே அந்த புதுக்காட்டில் இருந்து சரியாக 7வது கிலோமீட்டர் தாளையடி சந்தியில் வந்து தாளையடி சந்தி அதனுடைய ஹோல்மன் சந்தியில் இருந்து சுண்டிக்குளம் வர பார்த்து திரும்ப காட்டப்பட்டிருக்கு தேசிய பூங்கான்னு சொல்லி. அப்போ அவர்கள் இப்பவும் தேசிய பூங்காவை தான் வச்சுருக்கோம். இது வந்து நாங்கள் தேசிய பூங்கா வந்து மாற்ற வேணுமாக இருந்தால் நாங்கள்லாம் அரசுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேணும். என்னென்னு சொன்னால் தேசிய பூங்கான்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், உங்கள் குமணா தேசிய பூங்கா, சிங்கராஜன் அங்கெல்லாம் இருக்குது அங்கே. ஆனால் அந்த இடங்களில் வந்து உண்மையில் வந்து அங்கே அது இருக்க மக்கள் வாழ்கிற இல்லை மிருகங்கள்லாம். இங்கே வந்து எந்த அடிப்படையில் தேசிய பூங்காக்குறாங்கன்னு தெரியாது. உண்மையில் வந்து அந்த நேரம் நான் 2017 ஆண்டு 7 மாதம் 23 9 மாதம் 23 அந்த கூட்டத்தில் கதைக்கும் போது நான் தெளிவாக சொன்னேன், இந்த எங்கட பிரதேசத்தில் வந்து ஒரு பண்டிகையும் மானையும் முயலையும் தவிர வேறு எந்த ஒரு மிருகமும் அங்கே காண முடியாது மான் தள்ளி. ஆனால் நீங்கள் தேசிய பூங்கான்னு சொல்லுங்கள், தேசிய பூங்கான்ட்டு அதுக்குள்ள பல பல மிருகங்கள் இருக்கும். ஆனால் நாங்கள் 23 9 மாதம் 2017 ஆண்டு நாங்கள் கொழம்புல கதைச்சிட்டு வாரேன். 2017 ஆண்டு 9 மாதம் 27 வடநாட்டு கிழக்கில் வந்து ஒரு மகனை வந்து யானை அடித்து சாகுறாருன்னு சொன்னால் பிறகு நாங்கள் பார்த்துடவில்லை. அது திட்டமிட்டு அந்த நான் கொழம்புல கதைச்ச கதை அங்கே வந்து பத்திரிகைகளிலும் பல செய்திகளிலும் வந்த இடத்துல வந்து அந்த யானை வந்து கொண்டு வந்து யக்கச்சி பகுதியில் இறக்கி இங்கே விடப்பட்டதாக ஒரு வாய்மொழி கதை ஒன்று இருக்குது. ஆனால் அந்த அடித்த யானையை அதில் போனே தெரியாது. யானையை கண்டுறாங்க. இந்த யானையை வந்து அகற்றுறதுக்கு கிளிநொச்சியிலேருந்து வனஜீவர்கள் வந்து அவர்கள் வெடி வச்சு யானையை கவிதை அடித்து யானை பிடிக்கலாம் போயிட்டு ஒன்றும் செய்யலாம் போயிட்டு 2 டாக்டர்ஸை கொண்டு வந்து செய்து பிடிக்கலாம் போயிட்டு. ஆனால் 2-3 நாள் யானை இல்லை. எங்கே போனாலும் யானையை பல பேர் யானையை பார்த்தார்கள். யானை என்ன தூக்கி எறியப்பட்டு தப்புன கோயிலோடு இன்றைக்கு மடமாட்சிகளை உறுத்துறை இருக்கிறார்கள். இப்படியான சம்பவமானது. ஆகையால் அதுக்கு அப்பால் பிறகு வந்து பறவைகள் இயற்கை ஒதுக்கிடம்னு சொல்லி நாகூர் கோயிலில் 3 கிராமத்தை அதை தோல் வாங்கினாங்க. பறவை இயற்கை ஒதுக்கிடம்னு சொல்லி 2016 ஆண்டு காலப்பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதிகமாக மறந்து நான் நோட்டில் கொன்றையில் அப்படி இருக்குது. அதுக்கு அப்பால் அவர்கள் இப்போ பறவை இயற்கை ஒதுக்கிடம் எப்படி செய்யறாங்கன்னு சொன்னால் இந்த கண்டல் சதுப்பு நிலங்கள் பகுதிகளில் இருந்து அதை வந்து புதுசாக பறவைகள் இயற்கை ஒதுக்கிடமாக உருவாக்குறாங்க. அது அந்த இடம் எங்கேன்னு சொன்னால் இங்கே வந்து வடமாட்சி கிழக்கு நாகூரில் தொடங்கி கிட்டத்தட்ட அப்படியே மருதங்கனி சந்தி அப்படியே அதுக்குள்ள வந்து அந்த ஆத்தங்கரைக்கும் பருத்தத்துறை ரோட்டுக்கும் இடப்பட்ட பிரதேசம் அப்படியே வந்து அப்படியே மருதங்கனி வத்திராயன் உளுத்துறை அப்படியே வந்து ஆடியோவில் வந்து அப்படியே வெத்திலக்கணி புல்லாக வழி வந்து அப்படியே சுண்டுக்குளம் போய் சுண்டுக்குளத்துக்காலே அப்படியே அங்காலும் கிட்டத்தட்ட கொப்புத்துருவா வரைக்கும் போகுது பறவைகள் இயற்கை ஒதுக்குறோம்னு சொல்லி. அப்போ எங்கெல்லாம் நிலங்களை வந்து எனக்கு திட்டமிட்ட வகையில் வந்து குறிப்பாக எப்படி நாங்கள் சொல்கிறோம்னு சொன்னால் இந்த சட்ட ரீதியாக நிலங்களை அபகரித்து கொண்டு தான் போராடலாம். அப்போ ஆகையால் நாங்கள் வந்து ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் 30 வருஷங்களுக்கு மேலே நாங்கள் நிலத்துக்கு வாழ்ந்த மக்கள் எங்கள் நிலங்களை பாய் கொடுத்துருக்கோம். அப்போ அந்த வகையில் நிலங்களை விடுவிக்க வேணும். எனக்கு தெரியும் உங்களுக்கு 30 ரூபாய் நடக்குன்னு சொல்லி மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை வந்து மக்களில் காணி இலக்கில் வந்து காணிக்காரருக்கு உப்பளங்கள்லாம் இப்படி வகையால் வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால்
மக்கள் நிலங்கள் மக்களுக்கு விடுதலை வேணும். அதுதான் எங்களோட குறிக்கோளாக இருக்குது. ஆகையால் நாங்கள் நொந்து நூலாக இருக்குது. நாங்கள் வந்து சிங்கள மக்களுக்கோ அல்லது பௌத்த மதத்துக்கு எதிரானவர்கள் இல்லை. அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும். சிங்கள மக்களோ அல்லது பௌத்த மத இதோ நாங்கள் எதிரானவர்கள். ஆனால் பௌத்த தேசியவாதம், பௌத்த மதம் என்ற வகையில் தேசியவாதம் நடக்க அதுக்கு எதிராக தான் நாங்கள் இருப்போம். ஆனால் ஒருபோதும் நாங்கள் சிங்கள மக்களுக்கோ பௌத்த மதத்துக்கும் எதிரானவர்கள். ஆனால் மதம் என்ற அடிப்படையில் பௌத்த மதம் என்று சொல்லி எங்கள் நிலங்களை ஆக்கிரமிக்க வலிக்கிட்டு அதை நாங்கள் எதிர்ப்போம். அதில் மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை. ஆகையால் இப்போ இருக்க இந்த அரசாங்கம், இந்த என்பிபி அரசாங்கம் நிச்சயமாக இந்த வடமாற்றி கிழக்கில் உள்ள இந்த தேசிய பூங்காண்ட பதத்தை மாற்றி நீங்கள் அதை பறவைகள் சரணாலயமாக உருவாக்கினால் அதுக்கு காலாகாலமாக மக்கள் இதுக்கு வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் தேசிய பூங்காண்டு அது இருக்குமா இருந்தால் நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை பிறகு அந்த இடத்துலேருந்து மக்களை முற்றாக அகற்றுவார்கள். அதில் மாற்றிக்கிறதுக்கு இடமில்லை. என்ன சொன்னால் சட்டம் சொல்லுது தேசிய பூங்காவுக்குள்ள மக்கள் வாழ முடியாதுன்னு சொல்லி. இந்த விஷயங்களை வந்து எங்களோட மக்களுக்கு எங்களுடைய அரசியல் தலைவர்களும் சொல்கிறது இல்லை. அவர்கள்ட்டும் இந்த விவரங்கள் இல்லை. இன்றைக்கு வடக்கு நீங்கள் பார்த்தீங்கன்றால் இலங்கையில் வந்து வடகிழக்கில் அதிகமான காணிகள் வந்து இன்றைக்கு படைகள் வசம் இருக்கின்றது. குறிப்பாக யாழ்ப்பாணத்திலேயே 2672 ஏக்கர் கிட்ட காணி வந்து படைகள்கிட்ட இருக்குது. யாழ் மாவட்டத்தில் குறிப்பாக மருதங்கனி பிரதேசத்தில் மட்டும் 302 ஏக்கர் வந்து படைகட்டும் கடற்பட்டையும் இருக்குது. ஆகையால் யாழ்ப்பாண மாவட்டத்தில் முதலாவது இடம் வந்து அலிகாம படைக்கு தெல்லிப்பளை வந்து 2062 ஏக்கர் நிலங்கள் படைகள்கிட்ட இருக்குது. அடுத்த கடியாக வடமாட்சி கிழக்கு 302 ஏக்கர் வந்து படைகலசம் இருக்குது. ஆகையால் இந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேணும், அதிலிருந்து படைகள் அகற்றப்பட வேணும் என்பதில் நாங்கள் அரசுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம். மக்களுடைய காணிகளை மக்களுக்கு வழங்கி தேசிய பூங்காண்ட பகுதியில் இருக்கிற இடத்தை நீங்கள் மாற்றி படைபல சரணமாயாக இந்த மக்கள் நிம்மதியாக வாழ விட வேண்டும் என்றுதான் எங்களோட கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கின்றோம்.